Hi students, welcome to our channel. Let's learn daily. வாங்க இன்னைக்கான நீட் ஜேஇ ப்ராப்ளம்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். In a Young's double slit experiment, the slits are separated by 0.28 mm and the screen is placed 1.4 meter away. The distance between the central and the fourth bright fringe is measured to be 1.2 centimeter. The wavelength of the light used in the experiment is dash. So, experiment செஞ்சிருக்காங்க, values கொடுத்துட்டாங்க, என்ன டைப் ஆஃப் வேவ்லென்த் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் வாங்க given என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எழுதுவோம். fourth fringe கொடுத்துட்டாங்க. So n equal to 4. Then d ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 0.28 மில்லிமீட்டர்ல இருக்கு. So I'm going to convert in terms of meter. And the distance கொடுத்துருக்காங்க capital D. So its value will be 1.4 meter. சரியா? So okay வாங்க சம் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். So for a constructive interference x equal to n lambda d by d இதான் ஃபார்முலா. ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு லாம்டா தான் வேணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு எக்ஸ் டி பை என்டி. ஸோ இனிமேல் நம்ம டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1.2 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ 1.2 × 10⁻² மீட்டர் இன்ட்டு ஸ்மால் டியோட வேல்யூ 0.28 × 10⁻³ டிவைடட் பை என்னோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 1.4. சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா நம்பர்ஸையும் ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ 12 × 28 இது ஆல்ரெடி ஆட் பண்ணோம்னா 10⁻⁻5 இருக்கும். நான் இங்கே ஒரு 0 இங்கே 2 0 எடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு 10⁻³ டிவைடட் பை 4 × 14 × 10⁻⁻1. சரியா? ஸோ 7 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 2s are 14, 7 4s are 28. ஸோ 4 4 கேன்சல். இது 1 டைம், இது 6 டைம். சரியா? இந்த 10⁻⁻1 மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், 10⁻1 வரும். ஸோ வேல்யூ வில் பி 6 × 10⁻⁻8. இது மேலே வரும்போது என்ன வரும் உங்களுக்கு, +1 வரும். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும் நெக்ஸ்ட் 6 × 10⁻⁻7 மீட்டர். ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி நிறையா நீட் அண்ட் ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.